எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே வெளியில் வாங்கி கொடுக்குறதில்ல. எல்லாமே வீட்டில் தான். அது என்ன தான் வீட்டில் விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் கடையில் விற்கிற சிப்ஸ் ஐட்டம் மேலே ஒரு கிரேவிங்ஸ் தனியாக இருக்க தான் செய்யுது. அதனால தான் இன்றைக்கி சிப்ஸ் வீட்டிலேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தொடச்சி இந்த மாதிரி ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா அதை 1-2 தடவை தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி இந்த மாதிரி துணியில் போட்டுக்கலாம். இது மேலே இருக்க தண்ணியை நல்லா இந்த அளவுக்கு துணி வச்சு ஒத்தி எடுத்துடலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பொரிக்க ரெடியாக இருக்குது. அதுக்கு இடையில உப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை லைட்டாக தூவி நம்ம உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துடலாம். பொரித்த உருளைக்கிழங்குல இப்போ மிளகாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா குலுக்கி விட்டுறலாம். குலுக்கி விட்டால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிரும். இது பொரிக்கும் போதே பாதி காலி ஆயிடுச்சு. அது போக மீதம் இவ்வளோ சிப்ஸ் இருக்குது. நீங்களும் வீட்டில் சிப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து பசங்களை அசத்துங்க. கடையில் கேட்க மாட்டாங்க.